வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியனும் 9க்குடைய பாக்யாதிபதியான செவ்வாயும் 5ஆம் இடத்திலிருந்து அதை குரு பார்த்தால் யாருக்கு அஷ்டமசனை? அஷ்டமசனை என்ன பண்ணும்? இதெல்லாம் பார்த்து பயப்படலாமா அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, பிரச்சனை இருக்குது, எதுவுமே இருக்காது. மனசில் தெளிவு, வேகம், விவேகம் எல்லாம் சொல்லலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்போ தெர் இஸ் எ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க, திறமையாக செயல்படுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உகந்த நேரம். வீட்டில் ரொம்ப ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய நேரம். நீண்ட நாள் பார்க்காம இருந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். திடீர்னு உங்கள் குழந்தைகள்லாம் வெளிநாட்டிலேருந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க, இல்லை நீங்கள் போய் அவங்கள பார்ப்பீங்க. அப்போது இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய அளவு சுகத்தையும் நன்மையையும் தரக்கூடிய அற்புத வாரமாக இது அமைவதால் மனசில் இருக்கிற பாரம் அப்படிங்கிறது காற்றுல கலந்து அப்படியே எவாப்ரேட் ஆகிடுது. அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.